ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சீரகம் போட்டிருக்கேன் டைஜஷனுக்காக. இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா ஆட் பண்ணி இந்த பச்சை மிளகா வந்து இந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரெண்டு வரமிளகா ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியன்ஸை கொஞ்சம் திக்காக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நான். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால். ஸோ ஆனியன் டிரான்ஸ்லண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரட்டை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணி அதையும் ஒரு லைட்டாக வதக்கி விட்ருங்க. ஸோ இப்போ இந்த மசாலாவுக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் ஆகி தக்காளி நல்லா வெந்து வரணும். அதாவது தக்காளி மேஷ் ஆகக்கூடாது, ஆனால் வெந்திருக்கணும், அந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த மசாலாவுக்கு ஏற்ற மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண க்ரீன் பீஸ் எல்லாமே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவில். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகி வரதுக்காக. நான் வந்து இன்றைக்கி பொட்டுக்கல்லை அரைச்சி போட்டிருக்கேன், நீங்கள் கடல மாவு மிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா திக்கானதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு பூரி மசால் ரெடி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்ல ப்ளஃபியான பூரி கூட இந்த பூரி மசால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா எத்தனை பூரி உள்ளே போகுதுன்னே தெரியாது. ஒருத்தர ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.